எனக்கு இப்போ ப்ரமோஷன் வேணும். நான் அதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 5 ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு என் பிளானை ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு இந்த வீடியோல சொல்றேன். ஹாய், ஐம் சிந்துஜா. நான் 10 இயர்ஸா சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினரா இருக்கேன். மோர் தென் 2000 ஸ்டூடெண்ட்ஸை கார்பரேட் என்விரான்மெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கிரியேட்டிங் அன் ஆக்ஷன் பிளான். இந்த ஆக்ஷன் பிளான்ல என்னோட டாஸ்க் எல்லாம் மைக்ரோ லெவலா போட்டிருப்பேன். இந்த டாஸ்கோட டைம் லைன் பாத்தீங்கன்னா லாங் டேர்மா இருக்கும். ஸோ இப்படி நான் மைக்ரோ டைம் லைன்ல மேக்ரோ டாஸ்க் போடுறதால ஐ வில் நோ வென் டு எக்ஸாக்ட்லி ஆஸ்க் ஃபார் மை ப்ரமோஷன். லேர்னிங் ஃபேஸ்லயே யூ கேனாட் ஆஸ்க் ஃபார் ப்ரமோஷன். இட் இஸ் டூ ஏர்லி அண்ட் ரொம்ப லேட்டா தயங்கி கேட்டா உங்க ப்ரமோஷன் வேற யாருக்காவது போயிடும். இது நான் எனக்கு போட்ட டைம் லைன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை நான் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன்னா, என்னோட கோர் ஜாப், தென் நான் ஹேண்டில் பண்ணுற என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் அச்சீவ் பண்ண நினைக்கிறது, தென் நான் என்னோட அகடமிக் ஹெட் கிட்ட அச்சீவ் பண்ண நினைக்கிறது. ஸோ இதுதான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இது மாதிரி டைம்லைன் போட ஹெல்ப் வேணுமா? கீழே கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஃபோக்கஸ் இன் 2 டைரக்ஷன்ஸ். ஒன்று உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அண்ட் உங்கள் கூட உங்கள் லெவலில் ஹைரார்க்கியில் இருக்கிறவங்க. நீங்கள் இந்த 3 பீப்புள்கிட்ட எப்போவுமே டச்சில் இருக்கணும். ஒன்று உங்கள் மென்டார், who is always one step ahead of you and gives you knowledge transfer. இவங்க கூட ரெகுலர் மீட்டிங் வச்சு பேசிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் diagonal peer. அப்படின்னா உங்கள் மேனேஜர் லெவலில் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க கிட்ட நீங்கள் எப்படி பாண்ட் ஆகலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ புதுசாக ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் ப்ராடக்ட் டீம் ஹெட்டோட டிஸ்கஸ் பண்ணலாம். And I can gain their bond. It will create more visibility to me. Then third person, உங்கள் மேனேஜரோட மேனேஜர். உங்கள் மேனேஜர் கிட்ட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுவீங்க. பட் உங்கள் மேனேஜரோட மேனேஜர் கிட்டையும் you have to establish a bond. அதுக்கு you can send in regular updates on project details or something cool you are working on that will benefit the company. இப்போ strategy 3 பார்த்தீங்கன்னா transparent discussion. I know it takes a lot of efforts to ask for a promotion. பட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் டிஸ்கஷனை டிரான்ஸ்பேரண்ட்டாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இட் வில் பெனிஃபிட் யுவர் ப்ரமோஷன். அது மட்டும் இல்லை, இட் வில் ஆல்சோ ஐடென்டிஃபை த கேப்ஸ் தட் இஸ் இன்வால்வ் இன் யுவர் ஸ்கில் செட். ஸோ நான் எப்படி என் மேனேஜர் கிட்ட ப்ரமோஷன் கேட்பேன்னா, ஹாய், ஐ ஹவ் ஸ்பெண்ட் அரவுண்ட் 1 year in this current job role achieving XYZ task and increasing the revenue by X% and also taken initiatives in X projects. I would love to hear your thoughts on how I can position myself for a promotion. ஒருவேளை நீங்கள் ப்ரமோஷன் கேட்குறது கொஞ்சம் ஏர்லி டேஸ்னா உங்கள் அப்ரைசல் டிஸ்கஷனுக்கும் நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணிட்டு வாங்க. தென் அவங்கக்கிட்டேயே ஸ்ட்ரெயிட்டாக அட்வைஸ் கேளுங்க on how to develop your skills and to get promoted. So make a note of it and start working on that particular skill set. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேனேஜரையே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தர சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கம்பெனி ப்ரமோஷனுக்கு என்னெல்லாம் சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் வச்சுருக்கோ அதை கண்டுபிடிச்சு தென் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். யூஸ்வலி இந்த சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று பிஸ்னஸ் OKR தட் மெஷர்ஸ் ரெவென்யூ, காஸ்ட் சேவிங்ஸ், நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபிக்ஸ்ட். கம்பெனி ஆட்ரிபியூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு யூ மைட் பி மெஷர்ட் ஆன் எக்ஸிக்யூஷன், ப்ராப்ளம் சால்விங், லீடர்ஷிப், இனிஷியேட்டிவ்ஸ் எக்ஸெட்ரா. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் மெஷர் பண்ணணும். ஸோ உங்கள் பிஸ்னஸ் OKR மெஷர் பண்ண மேக் யூஸ் ஆஃப் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட மெஷர்மெண்ட் ரிப்போர்ட். இது மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க அண்ட் அதில் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணுங்கள். டிப் இருந்தாலும் பரவாயில்ல, எதனாலன்னு ஸ்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கம்பெனி ஆட்ரிபியூட்ஸ்க்கு வரலாம். இங்கே மேக் நோட் ஆஃப் ஆல் த ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் நீங்கள் அங்கே பண்ண ப்ராஜெக்ட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் டாக்கிங் பாயிண்ட்ஸாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்ட்ராட்டஜி 5, பிகம் அ மாஸ்டர் ஆஃப் ஒன் ஜாப். I know it is hard to excel in everything. So pick out one area and start exploring it in and out. And அதில் புது innovation கொண்டுட்டு வர பாருங்க. Also showcase that you have worked in multiple departments. By doing this, they will know you are skilled employee and you are upgrading your skill set constantly. இன்னும் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். உங்கள் வேலையை எது ரொம்ப போரிங்கான பார்ட்டோ, எதில் யாருமே எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் வேலை பார்க்குறாங்களோ அதை எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே ஈஸியாக ஒரு புஷ் கிடைக்கும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இதுக்கு முன்னாடி ஜாப் அண்ட் அப்ரைசல் பற்றி ஒரு சில வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இது மாதிரி பல டிப்ஸ் கொடுக்குற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.